வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் இனிய உற்சாகமான நாளாய் அமையட்டும். மகிழ்ச்சிகள் பல வகை பெருகட்டும். நார்மலாக நாட்களை நாம் பார்க்கும்போது அந்த நாளுடைய தன்மையை முதல்ல பார்க்கணும்னு சொல்லுவோம். இன்றைய நாள் 8/5/2025 மே மாதம் வியாழக்கிழமை, விஸ்வவாசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள், வளர்பிறையோடு சேர்ந்த ஏகாதசி, உத்திர நட்சத்திரம். வருடம் ஆரம்பித்து 128 நாளும் 237 நாட்கள் கையிருப்பாகவும் கொண்ட நாட்களிலே இருக்கிறோம். உத்திர நட்சத்திரம் அப்படின்னும் போது சூரியனுடைய தன்மையை நிறைய இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வியாழன் அப்படிங்கிற போது குருவுடைய தன்மை, குருவும் சூரியனும் இன்னைக்கு டாமினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொண்டோம்னா இந்த நாள் புரிந்துவிடும். இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 10லேருந்து 11 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் 12:30 1 மணி 30 வரைக்கும். சாயங்கால வேளையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் உண்டு. இன்றைக்கு ராகு காலம் வியாழக்கிழமை 1:30, குளிகை காலை 9லேருந்து 10, யமகண்டம் காலை 6லேருந்து 7:30. இன்றைக்கு கரண நேழிகன் படம் 3லேருந்து 4:30 வரைக்கும். சூலம் இன்றைக்கு தெற்கில் இருக்கும். சூளம் ஆயில் அப்படிங்கிற தைலம் தான் பரிகாரம். மேஷராசிக்குள்ளரே சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாள். அந்த சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாளில் சூரியனுடைய உதயம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தா காலையில் 5:54 சூரியன் உச்சத்தில் உதித்து விடுவார். லக்ன நாழிகைன்னு பார்த்தோம்னா பூஜ்ய நாழிகை, வினாழியில் 57 வினாழி இருக்கும். ஏன்னா 25 தேதி ஆயிடுச்சு நமக்கு. இந்த நாளில் உத்திர நட்சத்திரம் அப்படின்னாக்க சிம்மராசிக்குள்ளே இருக்கும், ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்குள்ளே இருக்கும். அதனால் அவிட்டம் மற்றும் சதயம் அப்படிங்கிற கும்பராசி இன்றைக்கு சந்திராஷ்டம பலனை பெறக்கூடியதாக இருக்குது. பயம் கலந்த ஒரு மறதி கலந்த பிழற்றமுண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்கு. கொஞ்சம் புதிய வேலைகளை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது. கிரகங்களின் கோச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் அமர்ந்திருப்பது மேஷராசியிலே உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார். கூடவே புதன் அப்படிங்கிறவர் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசியிலே குரு, கடகராசியிலே செவ்வாய், சிம்மராசியிலே டிரான்சிட் அப்படிங்கிறது சந்திரன் கன்னிராசிக்கு போயிடுவார். கன்னிராசியில் கேது இருக்கிறார் ஏற்கனவே. சனி, சுக்கிரன், ராகு மூவரும் மீனராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ராசியினுடைய தன்மையின் பார்த்தா இந்த ராசி கட்டம் சொல்கிறது என்னன்னாக்கா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு இடம் மாற்றி இன்னொருத்தர் உட்கார்ந்துக்கிறாங்க. சனி பார்க்கக்கூடிய தன்மையிலே அவர் பார்ப்பது தனுசு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி குருவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ராசியை பார்க்கிறார்கள். அது கன்னி ராசி. குருவின் 5ஆம் பார்வை, சனியின் 7ஆம் பார்வை, சுக்கிரனின் 7ஆம் பார்வை, ராகுவின் 7ஆம் பார்வை. சனி பகவானுடைய பார்வையைப் போலவே செவ்வாய் அப்படிங்கிறவரும் ஒரு பார்வை பலம் உண்டு. கடகராசியில் இருந்து அவர் பார்ப்பது மகரத்தையும் பார்க்கிறார், கும்பத்தையும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதனாலே இன்றைய நடக்கக்கூடிய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளில் விசேஷம் எப்படின்னாக்க மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருமண நாள். சோழிங்கபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மருக்கு ரதோத்சவம் நடக்கக்கூடிய நாள்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தீர்க்கக்கூடிய ஆலயம் உண்டா அப்படின்னு கேட்டால் திருவாரூரில் இருக்கும் வாஞ்சிநாதர் கோயிலை சென்று வழிபடும்போது வேலையில் இருக்கும் பலு குறையும், ஏதானும் பிரச்சனைகள் இருந்தால் அதிலேருந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற குறிப்பை காண முடிகிறது. பொதுவாக அந்த வியாழக்கிழமைனாலே தட்சிணாமூர்த்தியை வணங்கணும்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் நம்ம ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் போன்ற மின் தொடர்பு விஷயங்கள் எல்லாம் வந்து வாங்கலாம், நல்ல பலனை கொடுக்கும். நட்சத்திரத்திலே 12வது நட்சத்திரம் ராசி கட்டத்திலே 12 மாதிரி எதுலேயும் 12. உத்திர நட்சத்திரம் நார்மலாக வந்து பூ முடிக்கிறதுக்கு, சீமந்தம் பண்ணுறதுக்கு, அன்னப்பிரயாசனம்ன்ற சாப்பாடு கொடுக்கறதுக்கு, விவாகம், காதுகுத்தல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். கிரகப்பிரவேசம், மாங்கல்யம் செய்வதற்கு ஒரு நல்ல நாள் வேண்டுமென்றால் இந்த உத்திர நட்சத்திரத்தை செய்யலாம். கடல் கடந்து பிரயாணம் செய்வதற்கான டிக்கெட்ஸ்லாம் வாங்கணும்னா இந்த உத்திரத்தில் செஞ்சால் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். இன்றைக்கு ஏகாதசி திதி நார்மலாக உபவாசம் இருப்பது, பெருமாளை வணங்குவது, அதுவும் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் என்று பெருமாளை வணங்க திதி சூன்யம் இருக்கிறதுனால. கரணத்திலே பத்திரை கரணம் அப்படின்வோம். பத்திரைன்னா கோழின்னு அர்த்தம். கோழி எப்படி நமக்கு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கொண்டு இருக்கிறதோ அதுமாதிரி மங்களகரமான காரியங்களை செய்தால் தீமைகளை விளைவிக்கக்கூடியதாக இந்த நாள் அமைத்துவிடும். அப்படிங்கிற அந்த கரணங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல விஷயம் என்னன்னாக்கா, நம்மளால் முடிந்த வரைக்கும் நல்ல தண்ணீர், மோர் இதெல்லாம் வந்து மக்களுக்கு தானம் செய்வது இந்த பத்திரகரணத்தை செய்தால் உசந்தமான விஷயம். ஹனுமனை வணங்குவது எனக்கு ரொம்ப முக்கியம். முருகனை வணங்குவது ரொம்ப சிறந்தது. அது திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கக்கூடிய நாளில் இந்த நாள் முக்கியமான நாள். ஹர்ஷகரணம் அப்படிங்கிற கரணம் புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு, விவாகம் செய்வதற்கு, பதவி ஏற்றுக்கொள்வதற்கு என்று ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. நாம் இந்த நாளுடைய தன்மையை பார்த்தோம், செயல்களை பார்த்தோம். தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் அமையப் போகிறது என்று நாம் முதலாவது காண இருப்பது மேஷராசி. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. தனத்திலே உச்சகட்டத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மேஷம் அப்படிங்கிற இடத்துல சூரியனானவர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அங்கே புதனும் சேர்ந்திருக்கிறார், புத்தியும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா பண வரவு உண்டு, உங்களுக்கு நட்பு சூழ்ந்த பண வரவு அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிற சூழ்நிலையும், பயங்கள் தெளிந்துவிடும், பரிசுகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், ஏமாற்றங்கள் மறையும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும், ஓய்வு முக்கியம் அப்படின்னு தோணும், நலத்தை பேணி நம்ம அப்படி போகணும்னு தோணும். வாழ்க்கையிலே பல விதத்திலும் நமக்கு குறைந்திருப்பது அமைதி. அதனால் அமைதி குறைந்த சூழ்நிலை, சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, மறதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, இதுதான் என்னுடைய பேசிக் அவுட்லைன். நீங்கள் இன்றைக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வரன்களை எண்ணி வரன்களை பார்ப்பவர்களுக்கு வரன் கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவதும் உங்களுக்கு பல விதத்திலும் பெரிய பலனை கொடுக்கும். வாழ்விலே முக்கியமான நிகழ்வுகளுக்கு ஒரு நல்ல நாள் உண்டென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நட்பை பாதிக்காமல் அழகாக பார்த்து கொள்வதிலே சாமர்த்தர்கள். நீங்கள் எதையுமே அழகாக கிளாரிட்டியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் செஞ்சது சரிதானா அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் பர்சன் நீங்கள். அதனால தான் உங்களுக்கு கையில் கிடைச்சதெல்லாம் கூட பயத்தோடையே நீங்கள் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது இந்த தன்மையை தான் அப்படின்னு மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு
அலுவலகத்திலே சில வெற்றிகரமான விஷயங்களெல்லாம் நடக்கப் போகிறது. அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரம் அப்படிங்கிற 7ஆம் ஸ்தானம் சொல்லுவோம் நார்மலாக. மனைவி மற்றும் பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் உடம் அசதி அப்படிங்கிற சூழ்நிலையோ காட்டுறது. பொதுவில் இன்றைக்கு நல்லா தான் இருக்கிற டே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் சில இடங்களில் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சீர்கழிவு இருக்கிறது அப்படின்னு மனதில் வைத்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் கவலை இல்லாமல் ஓட்ட வேண்டுமே அப்படிங்கிற கவலையே உங்களை கவலையாக மாற்றுகிறதுன்ற தன்மையை புரிந்து கொண்டீர்களானால் இதனாலே நீங்கள் 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குங்கள். உங்கள் வாழ்விலே பல விதத்திலும் நன்மைகளும் சிந்தனை தெளிவும் கிடைப்பதற்கான நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நண்பர்கள் மூலம் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதிலேருந்து சில விஷயங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற யோசனையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைவதனாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து லாபத்தை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம் உண்டு. இது எப்போவுமே நடக்குமா, நான் பார்க்குறது கரெக்டானா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட்டு ஒன்று போயிட்டே இருக்குது உங்கள் மனசில். இந்த குழப்பத்தை விட்டு விடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் முயற்சியினாலே வரக்கூடிய லாபங்கள் அதனால் எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு வெற்றி அப்படி அனாயசமாக வந்துடல, நீங்கள் உழைத்ததுனால் வந்திருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காஷன்னா, நீட் நேரத்தெல்லாம் ஜாமீன் போடாதீங்க, கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. படிக்கிற காரியத்தை கொஞ்சம் வில்லங்கம் இல்லாமல் படித்து பார்த்துருங்க. குழந்தைகளாக இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு. அதே போல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் ரொம்ப கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கனால அவங்க சரியாக வந்துடுவாங்கன்னு மனசில் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் துறையில் இருக்கும் நண்பர்களுக்கும் ஒரு காஷன். இன்றைக்கி மெயில் அனுப்பும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. தப்பாக எதாவது மாட்டிக்கிடாதீங்க. வார்த்தைகள் ஜம்பிளாக இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அனுப்புங்க, இல்லைனா மாட்டிக்கும். நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்கள் பர்ஸை எடுங்க, க்ளீன் பண்ணுங்கள். பழைய குப்பைகளெல்லாம் தூக்கி போட்டு பணத்தை மட்டும் வைத்து கொள்ளுங்கள். மற்ற குப்பையெல்லாம் தூக்கி போட்ட வேலையை செய்யுங்க. பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே மேலும் சுபிஷமாக இருப்பதற்கு திருச்செந்தூர் முருகனை மனதால் நினைத்து வணங்குங்கள். அவருடைய அருளாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நாம் செய்யும் காரியங்களிலே சில நாட்களுக்கு நாம் செய்யக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் நாம் பயனாக பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஆற்றல்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தள்ளி நிற்கலாமான்னு தோணும். ஏன்னா பண விரயத்தோடு இருக்கும்போது மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று உங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிகிறது. பண விரயம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க. நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? வெற்றி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நிதர்சனமாக புரிந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களாக அமையப் போகிறது. அதனால் ஆஃபீஸில் நீங்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுக்கு முதன்மைத்துவமான ஒரு தன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இன்சென்டிவ்ஸ் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிஃப்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெற்றி உங்கள் பாதையில் தான் இருக்கிறது, பயப்பட வேண்டாம். தேவையில்லாமல் நண்பர்களுடைய அந்த உந்துதல் பேரில் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் எடுத்துகிட்டு ஏமாற்றி கொள்ளாதீர்கள். மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு தீர்மானம் வைத்துக்கொண்டு ஒரு அட்லீஸ்ட் நேப் ஆஃப் 20 minutes அப்படி பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ரொம்ப டென்ஷன் இல்லாமல் அமைதியாக மனதை வைத்து கொள்வது, சலனமில்லாத மனதே நமக்கு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து கொண்டிருந்தனால கடகராசி அன்பரான உங்களுக்கு இன்றைக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் நடக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, விட்டது தொட்ட குறையாச்சு, அதெல்லாம் மறந்து போச்சு சார், அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் அதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லிவிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
39 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இன்றைய நாளிலே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் அப்படிங்கிறனால அவங்கள வழிபடுறதே உங்களுக்கு பெரிய சிறப்பு. அதனால் வரக்கூடிய நன்மை என்னவென்றால் உங்கள் வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுனால வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்வதற்கான வழிகளும் தெரியும். அப்படிங்கிறனாலும் இந்த நாளை அவசியம் நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. எது கொடுத்தாலும் அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு என்னை யாரும் ஏமாற்ற முடியாது, நான் எல்லாத்துலேயும் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு அழகான சிந்தனை உங்கள் மனதிலே வைத்திருக்கிறீர்கள். அது பிறகு திறனாய்வு செய்வதிலே உங்களை போல ஸ்கில் யாருக்குமே கிடையாது. இப்போது உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிற புதனர் ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படிலாம் இதை அனலைஸ் பண்ணு, அப்படிலாம் அனலைஸ் பண்ணு, இப்படிலாம் பாரு, இது அப்படின்னு சொல்கிறனால இன்னும் கிளியராக இருக்கீங்க. இந்த சூழ்நிலையே உங்களை யாரும் ஏமாற்றலாம் முடியாது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தீர்மானம் க்ளீனாக இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது. அதனால் என்ன ஆகும்? நல்லதுதான் நடக்க போகுது, பயப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நண்பர் இன்று உங்களுக்கு வந்து சேருவார் உங்களோட பேசுகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சில பொருட்களெல்லாம் வீட்டுக்கு வைத்திருந்தீர்கள், அதெல்லாம் இன்றைக்கி சுலபமாக வாங்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். சொத்து விஷயத்திலே சில விஷயங்கள் வில்லங்கங்கள்லாம் இருந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சுன்னு ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கேஸ் போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லதாக சாதகமாக பலன்களாக மாறி உங்களை சந்தோஷத்தில் ஆர்த்தும். கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை சார்னு சொன்னவங்களுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் சரியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருமண வரன் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும் என்பதனால் 37 என்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெருக்கும். இளம் சிவப்பு நிறம் அப்படிங்கிறதும் முருகனின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையை சாமர்த்தியமான முயற்சியுடன் கூடிய ஒரு உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு நல்லதாக நடக்கிறதா? அனைத்துமே கரெக்டாக தான் போயினுக்குதா? எங்கன்னா நம்ம ஏமாற்றப்படுகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் காலை எடுத்து வைக்கிறீங்க. நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, குளத்தில் தெரியாத ஊரில் தண்ணியில் காலை வைக்காது, ஆற்றின் ஆழம் தெரியாது, குளத்தின் ஆழம் தெரியாது. அப்படி பயந்து 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 நீங்கள் ஒரு காரியத்தை செய்யறதுனால தான் எப்பயுமே ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியலைங்கிறது ஃபேக்ட். இன்றைய நாள் அந்த பயங்கள் போகிறது. உங்களுடைய தனம் அப்படிங்கிற குடும்பம், தனம், வாக்கு அப்படிங்கிற இடத்தை சூரியனும் புதனும் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்து பார்ப்பதனாலே உங்களுக்கு பண வரவை பற்றின கவலை நீங்கி வெற்றிகள் வாய்ப்புகளாக அமைக்கூடும். புதிய வேலை வாய்ப்புக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையக்கூடும். மேலும் பணிகள் வங்கிகளிலே பயணிப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும், தொழிற்சாலைகளே பணிபுரிபவர்களுக்கு உயர் பதவியும் கிடைப்பதற்கான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பங்கு வர்த்தகத்திலே லாபங்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய நாளிலே இந்த நாளும் 1, 3, 6 என்ற இலக்கங்கள் ஒரு நல்ல வரவை கொடுக்கக்கூடியதாக அமையட்டும். இந்த நாளிலே கிரே கலர் அப்படிங்கிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துவது உங்களுடைய ராசியின் தன்மையை மேலும் அதிகரித்து வெற்றியை உங்களிடம் அழகாக கொண்டு வந்து சேர்க்கும். வணக்கம் துளாராசி அன்பர்களே. துளாராசி நண்பர்களுக்கு என்றுமே வாழ்க்கையிலே ஏமாற்றமில்லாத வாழ்க்கை, செய்கிற தேவையெல்லாம் ஜெயம், வெற்றி 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 அப்படின்னு தேவர் ஃபிலிம்ஸில் சொல்லுவாங்க. அப்படி எடுத்ததுமே வெற்றி அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு வெற்றியை நோக்கிய பயணங்கள்,
குறைகளை தீர்த்து நிறைகளை கொள்ளும் ஒரு ஆர்வம், இதெல்லாம் உங்கள்கிட்ட எப்பவுமே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் துலா ராசியில் இருக்கீங்க. இன்றைக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிற மனநிலை, உடல் ஆரோக்கியம் சற்றே குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, அமைதிக்கு குறைவான ஒரு நியூஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நியூஸ் இருக்குது. அதனால் தேவையற்ற சலனங்கள், சில கண் மறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம், மறைதல் அப்படின்னு, அந்த மாதிரி வச்சுட்டு தேடுற நியூஸு எல்லாம் இருந்தாலும் நீ பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான மேட்டரெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து தருவார்கள். சிலவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படிங்கிற போது, கல்யாண நாள் அப்படிங்கிற போது, வாழ்க்கையில் சுப நாட்களாக இருக்கிறனால இன்றைக்கு பரிசு பொருள்களும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் இந்த நாள் ஒரு கலந்த கலவை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு டேவாக இருக்குது. இன்றைய நாளின் நல்ல நம்பர் அப்படின்னாக்க 4, 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், வணங்குவது ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே பல உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. செய்கிற வேலையை நிதானமாக செய்யலான்னு யோசிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமான பலுக்களை தருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே சந்திரன் பயணம் செய்கிறார். 10லேருந்து 11க்கு வரும்போது லாபத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போ கொஞ்சம் டயர்ட்ஸம் இருக்கும், கொஞ்சம் லாபம் குறைஞ்சலாக இருக்கும், கொஞ்சம் டயர்ட்ஸம் இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அவுட்லைன். மத்தியான வேலைக்கு அப்புறம் கொஞ்சம் லாபத்தை கூட்டுதலாக வரக்கூடியது. வியாபார அன்பர்களுக்கு மத்தியான வேலையிலே லாபம் கூடுதலாக வரும் என்ற செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை இலக்காக கொண்டதனாலே வெற்றியின் அடிப்படையிலே வெற்றி கிடைக்கும் என்பதும் உண்மை. பயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். பயம் இன்றைக்கு உங்களை ஆட்டி படைக்கும். கொஞ்சம் ஃபியர்சம் கேமே வேண்டாம், கிளியராக இருங்க. நடப்பவை நல்லவையாக நடக்கப் போகிறது, தீதும் நன்றும் பிறதர வாரா அப்படின்னு மனசில் அடிக்கடி சொல்லிக்கோங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதான் பூம்ராங். ஸோ அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உங்களுக்கு லாபத்தை நோக்கிய பயணங்கள், வாழ்க்கையிலே நட்பு சுற்றம் கூடிய ஒரு தன்மைகள், பந்து விரோதம் இல்லாத ஒரு சூழ்நிலை, லக்ஷ்மி கடாட்சத்துக்கு வழிவகுக்கும் பங்கு, இது எல்லாமே உங்கள் சப்பார்டினேட் மூலமாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருக்கலாம். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சாயங்காலம் இன்றைக்கி போய் சிவபெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே பல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நாம் செய்யும் காரியங்கள் நல்லதாக அமையட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பயன்கள் பலன்களும் பல்கி பெருகி வரட்டும். இது எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலாக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள் எப்போதும் அமைதியாக இருந்து விட்டால் வாழ்க்கையிலே நல்லவித பலன்களை பெற்று விடுவார்கள் எல்லோரும். அப்படிப்பட்ட இடத்தை பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசி அதிபதியே பார்க்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அப்படி அவர் பார்க்கறதுனால என்ன ஆகுறதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய சினாரியோ கிடைக்குது. நல்லது அதிகமாக கிடைத்தால் எப்படி இருக்கும்? நேச்சுரலி ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சலனம் இல்லாமல் மெதுவாக வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு மூங்கிலானது 7 வருஷம் வரைக்கும் ஷார்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி எங்கேயோ போகிறது இல்லையா? அப்படி கொஞ்சம் வளர்ந்து தெரியாமல் உள்ளுக்குள்ளார வளர்ந்து திடீர்னு ஒரு வாட்டி உயரத்துக்கு போகக்கூடிய அத்தனை ஒரு தன்மைகளும் உங்களிடம் கொண்டிருக்கிறீர்கள் என்று மறக்க வேண்டாம். பணம் வரும், ஆனால் நட்பும் சுற்றமும் எப்பவுமே இருக்கணும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கட்டுக்கோப்பாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அந்த சுகங்கள் எப்பவுமே உங்களுக்கு கொடுந்து வந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னால எப்பவுமே என்ன பண்ணணும்? அவர்களிடம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருந்துக்கணும். இல்லைனா பயத்தை கொண்டு வந்து விடணும். வெற்றி வேண்டும் என்றால் கூட்டம் வேண்டும்.
யார் கூட்டம் இல்லாமல் நம்ம வீட்டு பேசிட்டு தனியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க, யார் கை தட்டுறது? அதனால் கூட்டத்தோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து கொண்டீர்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு போகலாம் அப்படிங்கிறத நல்ல ஆணித்தரமாக மனசில் வச்சுக்கோங்க. 4, 8 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். இது அப்படியே உங்களுக்கு வெற்றிக்கான இலக்கை நிர்ணயித்துவிடும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். வணங்கினால் வாழ்க்கையிலே நல்ல நலங்கள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. பலவேறு காரியங்களும் பலவேறு கோணத்திலிருந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே திறன்பட வாழ்க்கையிலே முன்னுக்கு போகக்கூடிய அத்தனை விதமான சோதனையும் கடந்து சென்றவர்கள். சோதனை வேதனை இதெல்லாம் கொடுத்தா கூட உங்களுக்கு அப்படியே சும்மா போயிட்டே இருக்கீங்க. நான் என்ன செய்கிறேனோ அந்த காரியங்களுடைய தன்மைகளின் அடிப்படையில் தான் நான் முன்னேறுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப புரிந்து கொண்டு அந்த தெளிவுடன் சிந்தனையுடன் சலனமற்று மறதி இல்லாமல் குழப்பம் இல்லாமல் கவனம் சிதறாமல் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்து கொண்டதனால்தான் நீங்கள் மெதுவாக முன்னேற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நன்றாக இருக்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடான சில நல்ல செய்திகள் உங்களை காதுகளை வந்து ஏறும். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற காரியங்களிலே உங்களுடைய அந்த சேரிட்டி அப்படிங்க சொல்கிறோம் இல்லையா, அது நல்லதொரு பலனை கொடுத்து உங்களை நல்ல மார்க்கத்துக்கு கொண்டு செல்லும். சில மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டது. வெற்றியின் அடிப்படையிலே பரீட்சை எழுதிட்டு வந்த மாணாக்கர்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. உயர்நிலை கல்விக்கு செல்லக்கூடிய கல்வி அடிப்படையிலே காலேஜ் போன்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இதனால் ஒரு இனிய நாளை அமையட்டும். 5, 4 என்ற இலக்கங்களை பயன்படுத்துவதும் வீரராக பெருமானை மனதிலே நினைத்து அவரை வணங்குவதும் அந்த கோயிலில் போய் வெள்ளம் கரைத்து விட்டு வருவது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு. அப்படி கரைத்து விட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையிலே புதிய பாதையை நீங்கள் வகுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. எப்பொழுதும் யாரை பற்றியும் மனதிலே சிந்தனைகளை செலுத்தி நீ நல்லவனா கெட்டவனா நான் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரே டயத்தில் நீங்கள் ரெண்டுத்தையுமே யோசிக்கக்கூடிய ஆசாமி. நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு கரெக்டாக பண்ணக்கூடியவங்க. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய நல்லது கெட்டது ஃப்ரீஸ் ஆகிடுதுன்னு அர்த்தம். எந்த விதத்திலும் சலனங்களுக்கு நீங்கள் வெளிக்காட்டிக் கொள்வதே இல்லை. அதே போல் மறதியை வெளியில் கொள்வதும் இல்லை. நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கரெக்டாக உங்கள் குதிரை ஓடிட்டுருக்கு. நட்பின் அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுபகாரியங்களாக அமைவதனாலே பயம் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னு சொன்னேன். வெற்றியின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க. போன விஷயத்திலெல்லாம் நீங்கள் ஏமாற்றத்தை சம்பாதித்தீர்கள். இன்றைக்கி மேலே அப்படிலாம் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஓகே, நம்ம ஏமாற்றப்படவில்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். பகுதி நேர ஓய்வு சிலவங்களுக்கு நலத்தை கொடுப்பதாக அமைகிறது. பிஆர்எஸ் அப்படிங்கிறது அந்த ஓய்வினால் வரக்கூடிய நலன்களையும் அவர் மனதிலே நிறுத்தி வைத்தார்கள். அமைதி நிற்கும், இல்லைன்னா அமைதி போய்டும். அதனால் நாம் இந்த நாளிலே செய்யக்கூடியது 2, 4 என்ற எண்ணை பயன்படுத்துவதும் லக்ஷ்மி நரசிம்மனை வழிபடுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமக்கு செல்வம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொழிலிலே ரொம்ப முக்கியமாக மனதை செலுத்தி அதனுடைய வாழ்க்கையின் பாதைகளை செல்ந்து கொண்டிருக்கும் போது உங்கள் ராசிக்குள்ளே இருந்த புதனானவர் சூரியனோட சேர்ந்து விடுகிறார்.
இப்போ சூரியனும் புதனும் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற யோகத்தில் சுத்திக்கிறாங்க. அப்போ 8வது இடம் அப்படிங்கிறது நார்மலாக சொல்லுவோம் அஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். அஷ்டமம் அப்படின்னாக்கா நல்லதா கெட்டதா அப்படின்னா இன்றைய தேதியில் 8/5/2025 அப்படிங்கிற உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லுவேன். அது வியாழக்கிழமை குருவாரத்திலே நமக்கு 8ஆம் இடம் கிடைத்தால் ரொம்ப நல்லது தான். அதனால் நல்லதே நடக்கக்கூடும். தனம் வரும், பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கட்டாயம் இன்றைக்கு சுபம் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் போக்க வேண்டியது உங்களுடைய பயத்தை போக்கிக் கொள்வது. வெற்றிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது சில தடைக்கற்கள் வரதானே செய்யும். அதை கொஞ்சம் தாண்டணும். தடையை தாண்டி செய்வது தான் நம்ம நல்லது. அதை செய்யக்கூடியது தான் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிற ராகு பெருமான். அதனால் தடைவு தாண்டி ஓடுவதற்கான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மேம்படுத்தி கொடுக்கும். புதிய வரவுகள் இந்த நாளிலே உண்டு. சொத்து விவகாரங்கள் எல்லாம் நல்லபடியாக பைசலாகும். வரன்கள் அப்படிங்கிற திருமண வரங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு நல்ல ஒரு நாள். இந்த நாள் சுபிட்ச நாளாய் அமையட்டும். இந்த நாளிலே பலமும் நலமும் உங்களை சேரட்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது, முருகப்பெருமானை மனதால் நினைத்து வணங்குவது. இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் போற்றி கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஒரு கிஃப்டாக மாறி ஏமாற்றத்தை எல்லாம் போக்கி வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.